Hi guys, உங்கள் ஜோமன் தம்பி again. இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட். சாரி சே பைகரா வாட்டர் ஃபால்ஸ். யூ ஆர் டோட்டலி ராங். இதுக்கு சுகரே ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல வாட்டர் அவ்வளோக்கா இல்லாதனால க்ரௌட்ஸ் கம்மியாக இருக்குது நமக்கு. இப்படி இருந்து இப்படி ஆயிடுச்சு. Hi guys, உங்கள் ஜோமன் தம்பி again. ஊட்டியில் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட். சாரி சே பைகரா வாட்டர் ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சி. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. நாங்கள் உங்களுக்காக காட்டுறோம் நீர்வீழ்ச்சி. இங்கிருந்து எவ்வளோ நடக்கணுமா? இன்னும் உள்ளே போகணும். பரவாயில்ல, போகலாம், கொஞ்சம் சீக்கிரமே போகலாம். மெல்ல மெல்ல, ஏன்னா செவருக்கு வலிக்கும். அங்கே போடு. குட்டிக்கிறாங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கு. அவங்க ஃபோனை பறிச்சிருவாங்க, வாட்டர் இருக்கணும். ஸோ இங்கே லெஃப்ட்டுக்கு போகணும்ல உள்ளுக்குள்ளே. ஆமாம், இங்கே கார் பார்க்கிங். இங்கே பாருங்கள், நேச்சர் சைட் பார்க்கிங். இவ்வளோ எவ்வளோ கிலோமீட்டர் ப்ரோ? 300 மீட்டர்னு போட்டிருக்காங்களா? 300 மீட்டரா? இப்படி தான் ஸ்ரீலங்காவில் ஒரு வாட்டர் ஃபால்ஸில் 1.5 கிலோமீட்டர் போட்டாங்க. 2.5 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே போனோம். அப்படி இருந்துச்சு. யூஸ் ஃபேஸ் மாஸ்கா. இங்கே பாருங்க, இது வந்து நீங்களாக தான் டிரைவராக வந்தீங்கன்னா ஓப்பன் ஆக்கிட்டு போகணும். மேன்யூ நாமளாவே ஓப்பன் பண்ணிகிட்டே போகணும். இன்னும் நல்ல சிஸ்டம். அவரே கூப்பிட்டாரா? என்ன கொடுமை சரவணனது. இப்போ அடுத்த பார்க்கணும். இறங்கி அவர் வந்துட்டு பூட்டு வரா மறுபடியும். ஷூ பரவாயில்ல. ஓகே, அப்போ ஓகேண்ணே. ஸோ கடையிலும் இருக்குது. ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணும்னா நீங்கள் சாப்பிட்டும் போகலாம். வாட்டர் ஃபால்ஸுக்கு கொஞ்சம் காலியாக இருக்கிற எல்லாம் சாத்திட்டாங்க. இங்கே பாருங்கள், ஃபில்ம் ஷூட்டிங் ஹில்லுன்னு ஒரு ஏரியா இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட் அது ஆக்சுவலாக. ஸோ அதை தாண்டி தான் நம்ம வந்தோம். படத்துக்கு ஏதாச்சும் ஷூட்டிங்னா ஆல்சோ காலிவுட் தமிழ் மூவிஸில் அவங்க பே பண்ணி அதில் ஷூட்டிங் பண்ணுவாங்க. என்ன இளநீரா? இளநீர் நல்ல ஜூஸா ஒரு 3 கிளாஸ் போடுங்க. இந்த அருவாலை கொண்டு போகும். இறைச்சி வெட்டு ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. இந்த வெட்டு புளி மட்டும் ஒரிஜினல் கத்தியை வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் அட்டை கத்தியை கொடுத்துட்றான். அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளோ வெட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. சே நீ வெட்டினா அப்படியே ஓ சிட் இப்படி குடிக்க கூடாது. ஸ்ட்ரோ எடுத்துட்டு ஆறுமுக சாமி. வட்டி போச்சு உள்ளுக்குள்ள. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. குளிச்சு முடிச்ச பிறகு இன்னும் இருக்கு முடியல. ஸோ முடியல ஆக்சுவலி. தேங்காய் அந்த வழுக்கு இருக்கும்ல அதுக்குள்ளே. ஸோ அதையும் நாம் எடுத்து சாப்பிட்லாம்னு சொன்னாங்க. அதையும் அந்த பாருங்கள், அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கரண்டி நைஃப் எதுவுமே தரையில நமக்கு. அந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸோடைய அதை வழுக்கி அப்படி எடுத்து சாப்பிட வேண்டியதான் அந்த தேங்காயை. நேச்சுரல் எக்யூப்மெண்ட்டோட வராது போல. கஷ்டம். இவ்வளோ பெருசு வாங்குறான். இதுவே நம்மளால இது பண்ண முடியல. அவரு பெருசாக இருந்தால் நிறையா இருக்குன்னு பேசா கையில உரசுனதுக்கு ஏன்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். குட், நல்லா தான் இருக்கும்.
நல்லா இல்லையா? இங்க பாருங்க டேவிட் கிருஷ்ணாவோட இது. நீங்கள் எப்படி எடுத்தீங்க? சாப்பிடுங்க, நீ சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சுட சுட வர்ற வெயிலுக்கு நாம் இந்த கரும்பு ஜூஸ் ஒன்று குடிச்சு பார்க்கலாங்க. அதாங்க பெஸ்ட். இங்கே ஜெர்மனி யூரோப்பில் கிடைக்காத ஒரே ஜூஸ்னால் ரெண்டு கரும்பு ஜூஸ் தான். அவ்வளோ ஹெல்தி, சுகரே ஆட் பண்ண மாட்டாங்க, நல்லாவே இருக்கும் இது. அவரால் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க. நான் 8 இளநீ குடிச்சிருக்கேன். லெஃப்ட் சைட் இங்கே பக்கம் எவ்வளோ சுற்றி பார்க்கணும்? இப்போ கொண்டு போவோம் நம்மளை. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஏரியாவுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி நம்ம நடக்கலாம், இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஆனால் நமக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நாம் பே பண்ணி இதுலேயே போயிடலாம். ஓகே, வாட்டர் ஃபால்ஸ். ஓகே, டிரைவிங்கும் டிக்கெட், என்ட்ரிக்கும் டிக்கெட், எல்லாத்துக்குமே டிக்கெட். 30 ருபீஸ். நமக்கு இப்போ தண்ணி இருக்குமான்னு தெரியல, கீழே இருக்குமா இல்லையான்னு தெரியலையா? இது இருக்கு ஆனா இல்ல. கீழே பார்க்கும்போது தண்ணி இருக்குமான்னு தெரியல. சம்மர் டைம் வேற. மேபி நீங்கள் விண்டரில் வரும்போது நல்லா இருக்கலாம். அப்படி இங்கே லேக் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இதான் லேக். வாட்டர் ஃபால்ஸ் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் இருக்குது. தண்ணி ஃபுல்லாக வச்சு இங்கே வரைக்கும் இருக்கும். என்ன ப்ரோ இது வரைக்கும் பண்ணா இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து தண்ணி அப்படி மேலேயே வந்துடுமா, லைக் ஈவன் டெத் லெவலுக்கு. இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால தண்ணி இங்கே வட்டி போட்டு பாருங்க. இது எல்லாமே தண்ணியா ஃபுல்லாக இந்த லேக் அப்படி இங்கே வரும். Hello, how are you? I am under the water. Please help me. Here too much raining. இங்கே வியூ நல்லா இருக்கு கைஸ் பாருங்க. நான் வந்தப்பலாம் ரொம்ப இருந்தது. ஆமாம், வத்திருச்சு, ஃபுல்லாக வத்திருச்சு. எங்கே வாட்டர் ஃபால்ஸ் ஆக்சுவலாக அங்காலையா இல்லை முன்னால்? நல்லா இருக்கண்ணா இந்த வியூ. கீழே தான் ஃபால்ஸ் போய்கிட்டே இருக்கிறோம். படியல் இருக்குது. அம்மா நல்லா வந்துக்கிட்டே இருக்கு. அடிப்போய். ஸோ கைஸ் ஆக்சுவலி செம்ம க்ளீனான வாட்டர். அட்லீஸ்ட் இங்கே குப்பையில் ஒன்று முள்ளுக்குள்ளே போடையில, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா சில ஸ்பாட்ஸில் தமிழ்நாட்டில் நல்ல நல்ல அருவி, நல்ல நல்ல ஆறுகள்லாம் இந்த குப்பையெல்லாம் போத்திருப்பாங்க. ரொம்ப கவலையாக இருக்கும். இங்கே இன்னும் போடையில, அது வரைக்கும் நல்ல மெயின்டெனன்ஸ். ஆனால் தண்ணி இல்லை இங்கே. சோயா அருவி அவ்வளோதான் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ ஒரு பாட்டு தெரிஞ்சிருக்கிறா. அவ்வளோதான். ஸோ காய்ஸ் ஓகே, நான் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டோம். நீங்கள் பெஸ்ட் டைம் இருந்தால் ஒரு நல்ல ஒரு மழை சீசன், அந்த சீசன் பார்த்து வாங்க. நல்லா தண்ணி இருக்கும். கொஞ்சம் எந்த மாதிரி மந்த்ஸில் வந்தால் பெட்டராக இருக்கும்? எனக்கு டிசம்பர், நவம்பர், டிசம்பர் குளிருமே அதில். அப்போ தான் தண்ணி இருக்கும். அப்புறம் தண்ணி இருக்கும். சரி, என்ன ஊட்டினா குளிரான். ஓகே ஓகே, டிசம்பர் நவம்பர் வாங்க காய்ஸ், ஃபேமிலியோட வாங்க. அப்படியா? ஸோ பாபாய், டேக் கேர். நிறைய வீடியோஸ் வருது. என்னது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நெசம் காய்ஸ். இங்கே வந்தீங்கன்னா இந்த பஸ் எடுக்காதீங்க. ஒரு 3 minutes வாக்கிங் தான். நாமளும் ஏமாந்துட்டோம். இங்கே பாருங்க, வரும்போதும் மறுபடியும் காசு கேட்டாங்க. இங்க காந்திக்கு மண்டபம் கட்டுறது கூட இவங்க காசு கேட்பாங்க. டேய் மாமா, நீ சும்மாடா. டேய் பர்மிட் பண்ண முடியுமா முடியாதாடா? லேடிஸ் இருந்தாலும் நடக்கலாம், பரவாயில்ல. வயசான லேடிஸ்னா ஓகே. 3 minutes வாக் தான். பண்ணலாம், தப்பே இல்லை. இதுக்கு போய் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் 5 தடவை ஒரு சுகர் கேன் ஜூஸ், கரும்பு ஜூஸ் இல்லை ஏதாச்சும் குடிக்கலாம். டேஸ்ட் பண்ணிக்கோங்க.
காய்ஸ் இங்கே இன்னொரு பக்கத்தில் இந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் லேக் இருக்காம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு டக்குன்னு காட்டுறேன். பயங்கர ஃபேமஸ், ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்தில் தான். வாங்க காட்டுறேன். பயங்கர லேக், பயங்கர லேக் காய்ஸ், பயங்கர லேக் இல்ல, பயங்கர லேக் இல்ல, பயங்கர லேக். இதுக்கு பேர் ஜோக்கா? தண்ணி தெரியுது. ஆமா, மேல அங்க இருந்து இருக்கு அந்த ப்ரௌன் முடியுது அங்கே. அது பாருங்க, அது ஃபுல்லாக ட்ரை ஆயிருச்சு. ஸோ அந்த பாருங்க, இந்த ப்ரௌன் கலர் இருக்கிற ஏரியா எல்லாம் கவர்டாக இருந்துச்சு. பார்க் பண்ணுவான் பாருங்க. ஸ்பீட் போட் நல்ல ஸ்பீடாக தான் வரேன். செம்மையாக பார்க் பண்ணுவாரா? உள்ளுக்குள்ளே மரத்துக்குள்ளே போயிட்டார். நல்ல பார்க்கிங். வெரி குட், வெரி குட். ஆனால் இதுக்குள்ள யாரும் குளிக்க மாட்டாங்கல்ல? இதெல்லாம் எப்படி தண்ணி அண்டர் வாட்டர் எப்படி இருக்குன்னு யாருக்கும் இங்கே இருக்கவங்களுக்கு தெரியாது. அப்படியா? என்ன வரைக்கும் இது தண்ணி வத்தினதே இல்லை. ஓ, தான் அடியில் என்ன இருக்குன்னு தெரியும். ஆமாம், இது ஃபுல்லாக மேங்க்ரூவ் மாதிரி கீழே ஃபுல்லாக அப்படியே இழுத்துட்டு போயிடும். சுழியல் எல்லாம் இருக்கும். இங்கே ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. செல்ஃபி வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. என்ன போட்டில் இருக்கக்கூடாது மில்ட்ரிங்கன்னு. ஸோ அது பெருசாக தேவையில்லை. அப்போ இங்கே இல்லை ப்ரோ. காய்ஸ் பாருங்கள், ஸ்பீட் போட் ப்ரைஸஸ் 1150 ஸ்பீட் போட்டுக்கு. 8 சீட் இருக்குது, அதே ப்ரைஸ். ஜெட் ஸ்கிக்கு 50 ரூபா கூட. இல்லை, ஆமாம் 50 ரூபா கூட. 5 சீட் இருக்குது, 1300. நம்ம ஆல்ரெடி ஸ்ரீலங்காலையும் நிறைய ஸ்பீட் போட் எல்லாம் பண்ணியாச்சுல. ஸோ பாருங்கள், எல்லா போட்லையும் போட்டிருக்காங்க குப்பை தொட்டியா, இதை யூஸ் பண்ண வேணாம், இங்கே குப்பையை போடாதீங்க. நான் யாரும் போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் இங்கே ஊட்டிலையாவது நல்லா பண்ணுங்க. சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல வாட்டர் அவ்வளோக்கா இல்லாதனால க்ரௌட்ஸ் கம்மியாக இருக்குது நமக்கு. இப்போ சொன்னாங்க ட்ரை ஆயிடுச்சு. வெயில் ஒரு 20 days to 30 days ஸ்ட்ராங் வெயில் அந்த மாதிரி. என்ன வெயில் தான், கூலிங் கிளாஸ் போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்கே, அடிச்சுக்கிட்டு இருக்கு. தண்ணி இல்லை மேலே. இங்கே நம்ம பிரிட்ஜ் எங்கே இருக்கோ இந்த அளவுக்கு வாட்டர் இருக்கும். இந்த அளவுக்கு வாட்டரா? ப்ரோ இதெல்லாம் கீழே, இதெல்லாம் நமக்கு அவ்வளோக்கா, இதெல்லாம் கீழே தண்ணிக்குள்ளேயே போயிடும். பாருங்க, தண்ணிக்குள்ளேயே இருக்குமா, அந்த அளவுக்கு வாட்டர்ஸ் இருக்குமா. இப்போ நம்ம நடந்து வந்த பாத்வே ஃபுல்லாமே வாட்டரில் தான் இருக்கும். அந்த டைம் லாக் பண்ணிடுவாங்க. ஒருவேளை வெயில் இல்லை, கொக்கா கோலா கம்பெனி தான் தண்ணி எடுக்கிறாங்களோ இருக்கலாம் போல. இந்தியாவில் இந்த ஸ்கேம் நடக்குதா? நிறைய ஸ்கேம் நடக்குது. தாமிரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. ஆனால் ப்ரோ வரும்ல படத்தில் 5000 லிட்டர். எப்படி ஒரு நாளுக்கு 5000 லிட்டர் எடுக்கிறாங்க. இல்லை விவசாயிங்க எங்கே போவாங்க ப்ரோ சொல்லுங்க? இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? இங்கே ஒன்றும் பண்ணுறதோ அங்கிட்டு நல்லா இருக்கும் போல. அங்கே இங்கே தான் மெயின் பயங்கர ஃபால்ஸ். ஆனால் தண்ணி எல்லாம் போயிடுச்சு. லக் இல்லை, நம்ம வாட்டர் பார்க்க முடியல. நமக்கு லக் இல்லை. இது வந்து ஸ்டடி, இது கார்பரேட் கம்பெனிஸ் பண்ணுற ஸ்டடி இல்லை. கொக்கா கோலா கம்பெனி நிறைய தண்ணி எடுத்து நான் வட்டி போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்லை நான் கூட அங்கே போய் நிற்கிறேன் மேடம். அதையும் காட்டு. ஒரிஜினலாக எப்படி இருக்கும்னா பிரதர் எடுத்துக்கிட்டே இருக்கார் ஃபோட்டோ. ஸோ பாருங்க, இதுதான் ஒரிஜினல். இது வந்து இது நல்லாவே வட்டி போச்சு போல. இது ஃபுல்லாகவே பாருங்க. இதே இந்த சீன் தான். இந்த இது இப்படி தான். இப்படி ஆயிடுச்சு. இப்படி இருந்து இப்படி ஆயிடுச்சு. யாரவே தெரியுது. இந்த தண்ணி தான் இப்போ வருது. ரொம்பவே போயிடுச்சு. மொத்தச்சோறும் காலியாகி ஒத்தச்சோறு தான் இருக்கு, ஒரு பருக்கையா. அவ்வளோதான், இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுறேன், இல்லைன்னா காப்பிரைட் பண்ணுறோம். டார்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாச்சில் வாங்கி போடு.